ஹாய் காய்ஸ், வணக்கம். இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் நியூ லென்ஸ் யூடியூப் சேனல். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ ரியாக்ட் பண்ணுறதுக்கு எடுத்து வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி, அப்படி இல்லைன்னா டீசர் மாதிரி, அப்படி இல்லைனா கிளிம்ஸ் மாதிரின்னு என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க எந்த பேருமே கொடுக்கல. நம்ம சிவகார்த்திகேயன் சார் மறுபடியும் நம்ம கமல் சார் கூட கை கோர்க்கிற ஒரு படம் செய்யோன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அதான் சொன்னேன், டீசர் கிளிம்ஸு டைட்டில் சொல்லி என்ன என்னாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ நம்ம அதை பார்த்துட்டு நம்ம மேற்கொண்டு இதை பற்றி இன்னும் நிறையா பேசுவோம். எனக்கு இன்னொன்று எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த படத்துக்கு வந்து நம்ம சந்தோஷ் நாராயண் மியூசிக் இவங்க போட்டிருக்கு. சந்தோஷ் நாராயண் பேர் சார் போட்டிருக்கு. ஸோ சந்தோஷ் நாராயண் சார் தான் மியூசிக் பண்ணுறாரு. ஸோ அதுவே எனக்கு கொஞ்சம் சிவகார்த்திகேயன் சந்தோஷ் நாராயண் எப்படி இருக்கும் அந்த கோம்போ. ஸோ நம்ம இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு நிறைய பேசுவோம். ஓகே, ஐயா மாசி கடையில் பெரிய மண்ணுக்கட்டாய் போச்சுங்கய்யா. வணக்கம் சார். யோ யார் யாருங்க? ஆட்டோக்காரி மேல லேசர் லைட் அடிச்சு ரீல்ஸ் போட்டுருக்காங்கய்யா. அதான் அரை அடிச்சு அரைமணி ஆக்கி விட்டுருக்காங்கய்யா. நீ போய் திருவிழா கமிட்டி பெரிய ஆம்பளை குட்டியா இந்த அடிக்கிறாங்க பூரா பேணும். ஏய் ஐயா இந்திரா ஒன்னு எதுக்கு அடிச்சாங்க? என்ன நடந்து கேட்டாங்கய்யா. சொன்னேன், பாய் வழியா குத்திட்டாங்கய்யா. ஆமா, என்ன நடம்னு சொன்ன? வள்ளி திருமணம்யா. சாமி நாடகத்துக்கு அடிக்கிறான்னா சாமி இல்லைன்றவனா? சாமி ஆடுறவனே அவன் தான்டா. பாடியை ரெடி பண்ணிருக்காரு. கருமாத்தூர் நாட்டை தவிர மற்ற எல்லா வேலையும் இருக்காங்கய்யா. ஐயா அவங்களே தான் ஐயா, அவங்க தான் கொட்டடிச்சு பெட்டிக்கு போறாங்கய்யா. தம்பி அடிச்சுங்க வரானே இப்ப பெட்டி கொடாய் வரப்ப இங்கே நிக்க கூடாதப்பா. அவன் பாட்டுக்கு பட்டாளத்துக்கும் போற இடத்துக்கு போயிட்டு இருக்கான். வா வாடும் அப்படிங்கிறாங்க. சரி வந்து வந்து இறங்க போறேன். அதோட என்ட்ரி நிஜமானவே சாமியார் வரோம். வரமாட்டேன் அந்த பக்கம் ஆளாடா நீ. ஓஜி இஸ் பேக். ஏய் புக்கு செம்மையா இருக்கு. செய்யும் அவருக்கு சாமி வரல. அக்டோபர் ரிலீஸ் படம். கைஸ், எனக்கு வந்து இந்த வருத்தப்படாத வாலிப சங்கம் ரஜினி முருகனோட வைப்பு வருது. மேபி அதுதான் போல இருக்கு. ஓஜிஸ் பேக் டே அப்படின்னு கத்துறாங்களே அந்த பாட்டி. ஸோ மேபி அந்த வருத்தப்படாத வாலிப சங்கம் ரஜினி முருகன் அந்த சிவகார்த்திகேயனை திருப்பி பார்க்கலாம் நினைக்கிறேன். தெரில, பார்ப்போம். ஏன்னா
சும்மா அதில் ஒரு டைலாக் வரும், சும்மா போகிறவங்கள வாடா வாடான்னு கூப்பிட்டு இப்படி சம்திங் என்னமோ ஒரு டைலாக் வருது. ஸோ பார்க்கும்போது பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. அக்டோபர் தான் ரிலீஸ் ஆக போதில்ல. ஸோ மேபி இன்னும் டீசர் ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்ப்போம் எப்படி இருக்குது, என்ன பண்ண போகிறாங்கன்னு. இன்னொன்று எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தாய் கிழவின்னு ஒரு படம் ராதிகா சரத்குமார் அவங்க வந்து நடித்து ரிலீஸ் ஆக போகுது. 20ஆம் தேதி ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன், திஸ் வீக் போல் நினைக்கிறேன் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்தை வந்து நம்ம சிவகார்த்திகேயன் தான் லைக் அவர் ப்ரொடியூஸ் பண்ணாரா இல்லை அவர் வந்து வாங்கி விற்கிறாரா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தோட டைரக்டர். அந்த படம் பிடிக்காமல் அவர் வந்து அது இது பண்ணியிருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக மாட்டார். ஸோ அப்படி பார்த்தா அந்த படத்தில் ஏதோ ஒன்று வந்து சிவகார்த்திகேயனை அப்படி இழுத்துருக்கு. மேபி அதனால தான் 2வது படம் இப்படி கொடுத்துருக்காங்க போல். இன்னொன்று வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்தமாரி சிவகார்த்திகேயனை வந்து இந்த கிராமத்து செட்டப், இந்த வில்லேஜ் செட்டப்பில் அவர் படங்கள்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ தெரியல, பார்ப்போம் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க. ரிலீஸுக்கு அப்புறம் அது படம் ஹிட்டாக இன்னொரு ஹேட்ரிக் நம்ம இன்னொரு பிளாக் பஸ்டர் நம்ம கமல் சார் கொடுக்குமா, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அமரன் படம் வந்து எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர். சிவகார்த்திகேயன் அவரோட கரியர்லேயே நம்பர் 1 கொலெக்ஷன்னா அந்த படம் தான். எனக்கு உண்மையிலே எக்ஸைட்டிங்காக இருக்குது. இன்னொன்று சந்தோஷ் நாராயண் சார் வந்து மியூசிக் வந்து சொல்லவே தேவையில்லை. தலைவர் வந்து சம்திங் ஏதாவது ஒன்று யூனிக்காக பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் மியூசிக் பார்த்திங்கன்னா ஏதாவது புதுசாக எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுலேயும் கண்டிப்பாக அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவார்னு பார்ப்போம். இந்த இதிலே வந்து நல்லா வைபாக இருக்குது. மேபி அது தனியாக ஒரு ட்ராக்காக ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். சந்தோஷ் நாராயண் சார் ரிலீஸ் பண்ணால் உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன செய்ய போகிறாங்க, எப்படி படம் பண்ணியிருக்க போகிறாங்க. எனக்கு அது இது பண்ணவே முடியல. இப்போ தாய் கிழவின்னு அது ஒரு ட்ரெய்லர்லாம் பார்த்தேன், தாய் கிழவி படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்த்தேன். ஸோ அது வந்து கிராமத்து செட்டப்பு, பட் வந்து அது வந்து நினைக்கிறேன் அது மோட்டு ரியாலிட்டியாக இருக்குது அந்த கதை. அப்படி ஒரு டைரக்டரு சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு கமர்ஷியல் படம், என்னால் அது யோசித்து பார்க்க கூட முடியல. அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் until then bye from our new யூடியூப் சேனல். பாய்.